ஒரு பச்சை பசேலுன்னு கிராமத்தை குயில்னு ஒரு சின்ன பெண்ணு இருந்தா. அவளோட அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. அதனால மாலை நேரம் வந்தா வீடு முழுக்க அமைதியா இருக்கும். அந்த அமைதியில குயில் தினமும் வானத்துல தெரியிற நிலாவை பார்த்து பேசுவா. நிலாவே, இன்னைக்கு அம்மா சீக்கிரம் வருவாங்களா? அப்பா எனக்கு கதை சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்பா. ஆனா குயிலுக்கு தெரியாது நிலா பேசாதுன்னு. ஆனா குயிலை பொறுத்த வரைக்கும் நிலாக்கு கேட்குது அப்படின்னு நினச்சிக்குவா. ஒரு நாள் குயில் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சா, அன்புள்ள நிலாவுக்கு எனக்கு அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவர்கள் லேட்டாக வரும்போது நீ மட்டும்தான் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. அந்த கடிதத்தை அவள் ஜன்னல் கிட்ட வச்சுட்டு நிலாவை பார்த்து சிரிச்சா. அடுத்த நாள் அம்மா அப்பா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. குயிலை கட்டிப்பிடிச்சாங்க. நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சீக்கிரம் வந்தோன்னு சொன்னாங்க. குயில் நிலாவை பார்த்து மனசுக்குள் சொன்னா, நன்றி நிலாவே, நீ என் கடிதத்தை கேட்டிருக்க, அதனால தான் அம்மா அப்பா சீக்கிரம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணோட மனசில் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. நம்மளில் பல பேர் இப்படி தான் பண்ணுறோம். நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம், உழைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நம்ம இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் வேலையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உங்கள் குழந்தைக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். இன்னொன்று ரொம்ப ஒரு அழகான தருணமாக இருக்கும் அது உங்களுக்கு. உங்கள் குழந்தைங்க நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் உட்காந்து கேட்டு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சொல்லட்டுமாங்கிற பேரில் இருந்துச்சு. இப்போ நம்ம சேனல் ஸ்வீட் மூன் தமிழ்னு மாறி இருக்குது. இந்த மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.